கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்துடன் மிதமான மழை பெய்து வருகின்றது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கடுமையான வெயில் பகல் நேரங்களில் வாட்டி வந்த நிலையில் மாலை நேரங்களில் கடுமையான குளிரும் நிலை வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கி வந்த நிலையில் இன்று தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் இன்று கொடைக்கானலில் காலை முதலே தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இது மட்டுமல்லாது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பிரதான மலைசாலைகளான வத்தலகுண்டு மற்றும் பழனி மலைசாலைகளில் கடுமையான பனிமூட்டமும் நிலவி வருகிறது. இது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான அந்த மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நகர் பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை மற்றும் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருவதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாதையை தெரியாமல் வேறு பாதையில் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே தற்போது கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதி அடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.